வெல்கம் டு சீபாஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய அம்மா ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன். 3 கிளாஸ் நல்லா தண்ணி சேர்த்துட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அது குக்கரில் வச்சு ஒரு 8 விசில் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கிறேன். முதல்ல நம்ம அந்த தேங்காயை கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுத்து பண்ணுறதுனால மட்டன் குழம்போட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது கூடவே நம்ம அந்த 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு, தேங்காய் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அது கூடவே நம்ம அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளையும் அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ விசில் நல்லா வந்துடுச்சு. நல்லா கறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 8 விசில்கிட்ட நம்ம விட்டோம். இப்போ வறுத்து நல்லா மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, அந்த தேங்காய் வறுத்தது, மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லிக்கீரை. அந்த தேங்காவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் சன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொட்டி வரட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அப்புறம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. அரை கிலோக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணிங்களாலே நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. கறி வெந்துச்சா பார்க்கலாம். 8 விசில் விட்டுருக்கேன். கறி நல்லா வெந்து கிடச்சிருக்கு நமக்கு. அந்த கறியை நம்ம அந்த வெங்காயம் வதக்கினது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கறி வேக வச்ச தண்ணியை லாஸ்ட்டில் நம்ம 2வது ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இப்போ வறுத்து வச்ச அந்த மசாலானா ஒன்றுமே இல்லை. நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம், அதை மட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு மசாலா போட போகிறாங்க எங்கள் அம்மா. இது இப்போ ஒரு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மசாலா இது.
ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். கறி குழம்புக்கு எல்லாமே வந்து நல்ல மணமாக இருக்கும். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்குங்க. அம்மா ஸ்டைல் மட்டன் குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாப்பாட்டு கூட சேர்த்துக்கலாம். இடியாப்பம், தோசை, இட்லி எதுக்கு வேணால் நீங்கள் வந்து இதை மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.